ஹலோ கைஸ், வெல்கம் டு சர்க்கிட் கட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தானில் எப்படி ராக் பேப்பர் சிசர் கேம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாடியூல் பேர் ரேண்டம். இது வந்து எப்போவுமே வந்து பைத்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்பே அதோட ஃபைல்ஸ்களே கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாம் பிஐபியில் போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மாடியூல் இன்க்ளூட் ஆகிடும். இப்போ வந்து இந்த ரேண்டம் வந்து டிஃபைன் பண்ணணும் சின்ன நேம் வச்சு. இந்த ரேண்டம் வந்து பிரிண்ட் பண்ணுறது, ரேண்டம் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறது நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு அது இன்டீஜராக தானே இருக்கணும் அந்த நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறது. அதை வச்சு தான் நம்ம வந்து கேமில் வந்து ராக் பேப்பர் சிசர் கூட நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்காக இன்டீஜர் வந்து random டாட் யூனிஃபார்ம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1,4 அப்படின்னு போட்டால் இந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக பண்ணணும். இப்போ வந்து 1, 2, 3 அது 3 தான் வந்து ரேண்டமாக வந்து வேறு வேறு ஃபார்மேஷன்ஸில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்பர்ஸ் கவுண்ட்டை. ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அந்த மாடியில். பிரிண்ட். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, ரேண்டமாக ஒரு நம்பர் வந்துருக்கா. திருப்பி ரன் பண்ணால் ரேண்டமாக இன்னொரு நம்பர் வந்துருக்கு. இன்னும் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்க 2 வந்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் ரேண்டம் மாடியூல் வேலை செய்யும். இப்போ பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். இப்போ நம்ம ராக் பேப்பர் சிசர் ஏதாவது நம்ம இன்புட் கொடுக்கணும்னா நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்ல. அதுக்கு நம்ம வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அதை வந்து அசைன் பண்ணிக்கலாம் ஷார்ட்டாக. இன்டீஜர் இன்புட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்ட்டுன்னு கொடுக்குறோம். இன்புட், இந்த இன்புட்டில் என்ன கேட்கணும், அது கேட்கும். நீங்கள் இதை என்டர் பண்ணணும். அதுக்கு நான் வந்து என்டர் யோர் சாய்ஸ் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா கேட்குது பாருங்கள். நம்ம ஏதாவது இங்கே இல்லை, இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம். எப்படியும் அது வராது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோட் பண்ணல. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் கோட் பண்ணிடலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து யூசருக்கு வந்து தெரியணும்ல எது ராக், எது பேப்பர், எது சிசர்ட்டு. அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரிண்ட் பண்ணோன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் வச்சுக்கலாம். 1 வந்து ராக்கு, 2 வந்து பேப்பர், 3 வந்து சிசர். இப்போ நம்ம வந்து யூசர் இதை பார்த்துட்டு வந்து அதுக்கேற்ற நம்பர்ஸ் வந்து நீங்கள் இன்புட் கொடுப்பாங்க. ஓகே, ப்ராசஸ் கோட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஃப் இப்போ நம்ம ரேண்டம்னா ரேண்ட்னு கொடுத்துருக்கோமா. இப்போ ரேண்டம் வந்து 1, அதாவது ராக்காக இருந்தால், அண்ட் இன்புட்டும் வந்து ராக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் ட்ரா மேட்ச்னு பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் அது கீழே வந்து நம்ம ரேண்டமாக போட்ட நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து எலிஃப் அது சீல வரணும், அதை மிக்ஸ் பண்ணிட்டு தெரியாம. இப்போ ரேண்டம் நம்பர் வந்து 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, ரேண்டம் 1ன்னே வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் செக்ஷனில். இப்போ வந்து இன்புட் 2 இருந்ததுன்னா, இன்புட் 2னா பேப்பரு. இப்போ வந்து சாரி, இங்கே நான் வந்து ஈக்குவல் டு கொடுக்கல. அண்ட் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம வந்து சொல்கிறோம் பிரிண்ட் u1
ஏன்னா வந்து ராக் போட்டு பேப்பர் நம்ம போட்டால் வந்து நம்ம தானே வின்னிங் தான். அப்புறம் பிரிண்ட் ரேண்ட் இப்போ எலிஃப் ரேண்டம் வந்து 1 இருந்து அப்புறம் அண்ட் இன்புட் வந்து 3 இருந்ததுன்னா 1னா ராக்கு 3னா சிசரா. இப்போ ராக் போட்டு நம்ம சிசர் போட்டு நம்ம அவுட் ஆயிடுவோம்ல, அதனால பிரிண்ட் I1 அப்புறம் பிரிண்ட் ரேம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இண்டிகேஷனுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி குறித்து வச்சுக்குவோம். இஃப் ரேண்டம் ஈக்குவல் டு 2, இங்கே ரேண்டம் இஸ் ஈக்குவல் டு 1க்காக எல்லாம் பண்ணோமா, இங்கேயும் நான் தப்பாக பண்ணியிருக்கேனா? ஓகே, இங்கே ரேண்டம் 1னா இங்கே ரேண்டம் 2க்கான கோடு போடுவோம். எலிஃப் நீங்கள் ஹேஷ் போட்டு நீங்கள் என்ன போட்டாலுமே அது வந்து ஒரு கோடு எக்ஸிக்யூட்டபிள் இதாக இருக்காது, எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டாக. அது சும்மா நமக்கு வந்து இதுக்காக தான் வச்சுருப்போம். எலிஃப் random is equal to 2 and input is equal to 1 இருந்ததுன்னா, இப்போ 2 வந்து பேப்பரா 1 ராக்கா, இப்போ வந்து பிரிண்ட் I1. இப்போ கம்ப்யூட்டர் வின் பண்ணிடுச்சு. அப்புறம் பிரிண்ட் ரேண்டம். இப்போ எலிஃப் random is equal to 2 and input is equal to 2 print draw. Print random. Elif random randomly கொடுத்தா rand is equal to 2 and int is equal to 3. இப்போ 3 வந்து சிசரா, 2 வந்து பேப்பரா, வந்து 2 பேப்பரா. இப்போ பிரிண்ட் U1 பிரிண்ட் ரேண்டம். ஓகே, இதே மாதிரி வந்து இன்னொரு ரேண்டம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரேன் இஸ் ஈக்குவல் டு 3க்கும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எந்த இன்புட்டுமே கொடுக்கல, இல்லை இந்த இன்புட் வேலிடாக இல்லை, இந்த 1 2 3 இந்த நம்பர்ஸ்குள்ளே இல்லைனா எல்ஸ்குள்ளே வந்து பிரிண்ட், சாரி இந்த ப்ராக்கெட் வராது, செமிகாலன் தான் வரும். பிரிண்ட் என்டர் வேலிட் ஆப்ஷன். ஓகே கைஸ், நம்ம கோட் பண்ணியாச்சு, வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ராக் போடுறோம்.
ஓகே, இது பேப்பர் போட்டிருக்கு, அது ஜெயிச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து சிசர் போடுறேன். ஓ, நான் ரீரனே பண்ணலையா, சாரி. இப்போ இதுதான் நான் சிசர் போடுறேன். நாம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். இப்போ நான் சிசர் போடுறேன். இந்த தடவையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஓகே, இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பேப்பர் போடுறேன். இந்த தடவையும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகே கைஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கோடிங்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவும் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, சியர்ஸ், பை பாய்.